சுவையான வாழைக்காய் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேங்க. இது வந்து செகண்ட் நல்லெண்ணெய்ங்க. நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சோம்பு கொஞ்சம் பொடி பண்ணது இதில் போட்டுக்கலாம். இது பொன்னிறமாக வரணும். ஒரு வாழைக்காங்க இது கட் பண்ணதை இதில் போட்டுக்கலாம். இது மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கல் உப்பு தேவையான அளவு, ஒரு வாழைக்காய்க்கு தேவையான அளவுங்க இதில் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இதை அப்படி கிண்டி விட்டுட்டு, வாழைக்காயை நீங்கள் வந்து வதக்கிட்டு போட்டிங்கனாக்கா, ஃப்ரை பண்ணிவிட்டு போட்டிங்கனாக்கா அப்படியே வேகாது. அதனால் அப்படியே தண்ணி ஊற்றிடணும் அதில். இது நல்லா வாழைக்காய் வெந்து வரட்டுங்க, அப்புறம் பார்க்கலாம். அந்த எண்ணெய் சட்டியில் கொஞ்சம் தீஞ்சு போயிடுச்சுங்க. பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. அதனால் இந்த தவாவுக்கு மாற்றிட்டேன். பாருங்கள், இப்படி தான் இருக்கும். சூப்பராக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெயில் செய்யுங்க. தேங்க்யூ.